தற்போது கிடைத்த அண்மை செய்தி. அதிமுக பொதுக்குழு கூட்டம் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக தலைமைச் செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா. அதிமுக பொதுக்குழு கூட்டமோட இறுதிக்கட்ட பணிகள் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பத்தி விரிவா சொல்லுங்க. அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நாளைய தினம் சென்னை அடுத்த வானகரத்தில் உள்ள ஸ்ரீவார திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் என்பது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. குறிப்பாக நாளை காலை 9:30 மணி அளவில் அதிமுகவினுடைய அவைத்தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்மகன் ஹுசேன் தலைமையிலும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய முன்னிலையிலும் இந்த அதிமுக பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவுடைய விதிகளின்படி ஆண்டுக்கு 2 முறை செயற்குழு கூட்டம், ஆண்டிற்கு 1 முறை பொதுக்குழு கூட்டம். அந்த அடிப்படையில் ஏற்கனவே செயற்குழு கூட்டம் முடிந்திருக்கக்கூடிய நிலையில நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்திற்கு முன்பாக செயற்குழு கூட்டம் என்பது நடைபெறும். இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு தனித்தனியாக அழைப்புகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமில்லாமல் சிறப்பு அழைப்பாளர்களுக்கென தனியாக அழைப்புகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் என ஒட்டுமொத்தமாக சுமார் 2800 பேர் தான் இருக்கிறார்கள். சிறப்பு அழைப்பாளர் என சுமார் ஒரு 300 பேருக்கு சிறப்பு அழைப்புகள் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தவிர தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்கள்ல இருந்தும் அதிமுகவினுடைய தொண்டர்கள், அதிமுகவினுடைய நிர்வாகிகள், அதிமுகவினுடைய மாநில அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என பலரும் சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவார திருமண மண்டபத்திற்கு, அதாவது பொதுக்குழு நடைபெற இருக்கக்கூடிய இந்த மண்டபத்திற்கு வருகை தருவார்கள். எனவே அதற்கான அவர்கள் வருவதற்கு, அவர்கள் அமர்ந்து உண்ணுவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக காரைக்குடியிலிருந்து உணவு வல்லுநர்கள்லாம் அழைத்து வரப்பட்டு 10,000 பேருக்கு அசைவ உணவு தயார் செய்ய ஏற்பாடுகள் செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும்போது அவரை வழிநடைகளும் வரவேற்பதற்கான பதாகைகள், அதே போன்ற கட்சி கொடியினுடைய கம்பங்கள் உள்ளிட்ட பல வகை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கிரேனில் அவருக்கு மிகப்பெரிய அளவிலான ராட்சத மாலை அணிவிக்கக்கூடிய ஏற்பாடுகள் என பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அவர்களுக்கு தேவையான குடிநீர், அதே போன்ற கழிப்பறை வசதிகள் போன்ற அனைத்தும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில அதிமுகவினுடைய பொதுக்குழுவில் கலந்து கொள்வோருக்கு அந்த அரங்கத்தில், இந்த ஸ்ரீவார் திருமண மண்டபத்தினுடைய அரங்கத்தில் அதற்கான இருக்கைகள் பெயருடன் அந்த இருக்கைகள் தற்போது அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த அழைப்புதலை கொண்டு வருவதற்கு மட்டுமே அனுமதி என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அந்த அழைப்புதலை கொண்டு வருபவர்களும் அவர்களிடம் முறையான சோதனை செய்த பிறகுதான் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். செல்போன் என்பது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அனுமதி கிடையாது என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாளை தினம் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு 2வது முறையாக நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டம் நாளை விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருக்கும் என்பதற்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. கோபால். நன்றி சிவா. அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தோட இறுதிக்கட்ட பணிகள் குறித்த தங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி.